டே 19ல வெயிட் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. 100 டே சேலஞ்சில் டே 19 வந்து எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? நம்ம 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 184 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. 3 டேஸ் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. ஸோ இப்போ தான் வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன ஆக போகுது தெரில. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். 3 டேஸ் நான் வெயிட் செக் பண்ணவே இல்லை சார். செக் பண்ணி பார்க்கும்போது 74.65 இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுத்தமாக. மார்னிங் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வந்து நான் லெமன் போட்டு குடித்தேன். மார்னிங் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ சின்னதாக டேரெக்டாக லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் ஸ்நாக் மாதிரி. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, டேரெக்டாக லஞ்ச் எடுத்துக்கிறேன். 2 முட்டை, கொஞ்சமாக கருவாடு, எண்ணெய் இல்லாமல் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கீரை கடையல், 2 சப்பாத்தி, கொஞ்சமாக சிக்கன் குழம்பு எடுத்திருக்கேன். இதான் இன்னைக்கான லஞ்ச் பிளேட். ஸோ ஹாய், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க மார்னிங் வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து 3 டேஸ் வந்து நான் சரியாக வந்து வாக்கிங் நடக்கல. நான் ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். டயட்டும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 1/2 டம்ளர் பாயசம் தான் குடிச்சிருப்பேன். உண்மையாலுமே அவ்வளோதான் குடித்தேன். ஸோ அதுக்கு போய் 1 kg ஏறுமா அப்படின்றது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் இங்கேருந்து போகும்போது கூட பிஸ்கெட்லாம் வாங்கியிருந்தோம். நான் காமிச்சிருப்பேன் vlogல. நான் பிஸ்கெட் கூட நான் சாப்பிடல. ஸோ வேண்டாம், நம்ம டயட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கல. இப்படிலாம் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது வெயிட்லாம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் ஆயிருந்தா கூட என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்திரும். 1 கிலோ ஏறி இருக்குன்னும் போது நம்ம அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதே டைம்ல தான் எங்க நாத்தனாருக்கும் அதே மாதிரிதான் 1 kg வந்து ஏறி. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் அது எப்படின்னு என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளோட டயட்டை வந்து ஒர்க் அவுட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஒரு 100 டேஸ்க்கு என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்து 100 டேஸ்ல வந்து நம்ம எதிர்பார்த்தப்போ இப்போ வந்து எதிர்பார்க்க வேணாம், மேலே போகும் இறங்கும் அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு எனக்கு அந்த வெயிட்டை பார்த்ததுமே கொஞ்சம் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா பொதுவாகவே நார்மலா தெரியும் உங்களுக்கு, டிராவல் பண்ணும்போது நம்ம எவ்வளவு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க. பசங்களாம் இருக்கும்போது சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் இல்லைன்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அது யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்சு அது வாட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு எதுவும் சாப்பிடல அவ்வளோவா. அன்னைக்கு நாங்கள் வெளியில போனப்போ கூடமே நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. நானும் சரி எங்க நாத்தனாரும் சரி எதுவுமே நாங்கள் வெளியில எடுத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துட்டு வந்தோம். ஸோ இந்த 1 kg வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் வாட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதுவும் நம்ம இந்த 1 வீக்ல வந்து ரெடியூஸ் பண்ணி கரெக்டா நம்ம 73-65க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து 74-65 இருக்கு. ஸோ நான் அதை எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இது ஏன் இந்த மாதிரி ஒரு வெயிட் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு உண்மையாவே அது என்னன்னு காரணம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எனக்கு முன்னாடி நான் பண்ணப்பெல்லாம் இந்த மாதிரி ஆகும். ஆனா 1 கிலோலாம் வந்து அதிகமானது கிடையாது. ஒரு 500 கிராம் அந்த மாதிரி வேணா அதிகமாகலாம். இவ்வளோ வந்து அதிகமாகிறது எதனால எனக்கு ரீசன் தெரியல. ஸோ பாத்துக்கலாம், பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 1 வீக் வந்து அதிகமான 1 kg வந்து நம்ம திரும்ப பழையபடியே கொண்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா அது வாட்டர் கண்டென்ட்டா தான் இருக்கும். வாட்டர் கண்டென்ட் வந்து ஈஸியா நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு மேல தான் நான் போய் நடக்க போறேன். நீங்களும் நடந்துருங்க. ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் மதியம் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஹெவியாவே எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். ஏன்னா கீரை, இந்த கருவாடு வந்து நான் எடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து அதுல நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்கு. ட்ரை ஃபிஷ்ல வந்து சிக்கன் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வேணா கூகுள்ல போய் பண்ணி பாருங்க. நான் கிடைச்சா நான் மேல போடுறேன். 100 கிராம் ட்ரை ஃபிஷ்ல வந்து நான் எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்குன்னு போடுறேன். அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்றதுக்கு அதை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லோ காஸ்ட் தான், கொஞ்சம் கம்மியான விலையில கிடைச்சாலும் நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கும் அதுல. ஸோ சால்ட் மட்டும் நல்லா நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதை நீங்க செய்யும்போது, கருவாடு செய்யும்போது. ஏன்னா அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் நிறைய. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க செய்யும்போது அந்த உப்போட லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் நடந்து முடிஞ்சிருவேன். 10,000 ஸ்டெப் நீ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களை நைட்டு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா லைட்டா எடுத்துப்பேன், ஜூஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். சரி, நடந்து முடிஞ்சிட்டு நான் உங்களை பார்க்குறேன். டே 19ஓட 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 730 கேலரி பர்ன் ஆயிருக்கு. நான் நைட்டுக்கு வந்து ஒரே ஒரு பனானா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எதுவும் சாப்பிடல. ஸோ டே 19 வந்து நம்ம சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நோட் பண்ணிடலாம். டே 19 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நோட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன ரீசன்னே தெரியல, எனக்கு 1 kg அளவுக்கு கூடி காமிச்சிருக்கு, அதிகமாகி காமிச்சிருக்கு வெயிட். ஸோ என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க என்கிட்ட. நான் நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் எல்லாமே மாத்தலான் இருக்கேன். ஒர்க் அவுட் சேஞ்ச் பண்ணிட்டு டயட் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். ஸோ இது என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன நம்ம இதுல வந்து தடங்கள் வந்தாலும் 100 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள கொண்டு வரணும். ஸோ உங்களை நான் டே 20ல பாக்குறேன். பை.